ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து மக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் பட் அதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகை 10,000 வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை, மீன்பிடி தடைகால நிவாரண தொகை ரூபாய் 12,000 உயர்த்தப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1,000 வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 1,400 யூனிட்டாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 450 உயர்த்தப்படும் அப்படின்னு போட்டிருந்தது. இதுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 போட்டிருக்காங்களே, அது எல்லா குடும்பத்துக்குமா இல்ல அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, எல்லா குடும்பத்துக்கும் தான் 10,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது மாசமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, ஒரு முறை மட்டும்தான் 10,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 10,000 கொடுப்பாங்களாம். ஆல்சோ இப்ப வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்ச எல்லாருக்கும் 2,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா, +2 படித்தவர்களுக்கு 1,000 ரூபாய் வேலைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் +2 படித்தவர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு 2,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் பட் மாசம் 10,000 அப்படின்னு இல்லாம வருஷத்துக்கே ஒரு தடவை 10,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டது ஷாக்காவும் ஆகுறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏடிஎம்கே சைட்ல இருந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.